விழித்திருந்தேன் உனை கண்டு உயிர் தெளிந்தேன் நீ ஒரு பாதி என்றும் நான் ஒரு பாதி. வணக்கம் மக்களே, யூகே தமிழ் விளக்கிலேருந்து நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நானும் நல்ல சூப்பராக இருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஸ்ரீலங்கன் கறி பேஸ்ட் செய்து காட்ட போகிறேன். எல்லாமே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ 2 மணி நேரத்துக்கு முதல் எல்லாமே ஊற வச்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். ஸோ ஸ்ரீலங்கன் கறி பேஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக சமையலை முடிச்சு கொள்ளலாம். அதே மாதிரி வெள்ளைக்காரர் கறி பேஸ்ட்டு தான் கூடுதலாக விரும்பி கொள்வினோம். இப்போ கறி பவுடரை விட அவைக்கு கறி பேஸ்ட்டு தான் பிடிச்சிக்கொள்ளும். ஸோ அதனால நானும் ஸ்ரீலங்கன் கறி பேஸ்ட்டு எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர போகிறேன். ஸோ அதுக்கு முதல் என்னுடைய சேனலை யாராவது புதுசாக பார்க்குற நீங்களா இருந்தால் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கொள்ளுங்க மறந்துவாம. அத்துடன் என்னுடைய சேனலுக்கும் ஆதரவு கொடுத்துக்கொள்ளுங்க. எப்படி இந்த ஸ்ரீலங்கன் கறி பேஸ்ட்டை சிம்பிளான முறையில் குயிக்காக வீட்டில் செய்கிறேன்னு சொல்லி நான் காட்டிக்கொள்கிறேன். இப்போ தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ சின்ன சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கொள்கிறேன். மிளகு 1 டீஸ்பூன் எடுத்துக்கொள்கிறேன். அத்துடன் அதாவது வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன். கூட போடக்கூடாது, கைப்பாக இருக்கும். பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கொள்கிறேன். ஏலக்காய் 5 எடுத்துக்கொள்கிறேன். கிராம்பு 4 எடுத்துக்கொள்கிறேன். கருவாப்பட்டை, சிலோன் கருவாப்பட்டை 2 இன்ச்சு சைஸில் போட்டுக்கொள்கிறேன். காய்ந்த மிளகாய் போட்டுக்கொள்கிறேன், அதாவது சிவப்பு மிளகாய்ன்னு சொல்லிக்கொள்வோம். தனி விட்டு வடிவாக கழுவி கொள்ளணும். ஸோ வடிவாக கழுவி எடுத்துட்டு பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வடித்து எடுத்திருக்கிறேன் தண்ணியை. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு இதை 2 மணித்தியாலங்கள் ஊற வச்சு கொள்ள போகிறேன். 2 மணித்தியாலங்களுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊறி இப்படி இருக்குது. வெந்தயம் எல்லாமே வடிவாக ஊறி இருக்குது. அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கி இருக்குது. இவ்வளோ தண்ணியும் போதுமானது அரைக்கிறதுக்கு. கணக்க தண்ணி விட்டு கொள்ளாதீங்கோ. இப்போ உள்ளி, இஞ்சி, ஃப்ரெஷ்ஷான மஞ்சள், அத்துடன் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சொட்டு போட்டு அரைச்சி கொள்ள போகிறேன். அதாவது ஃப்ரெஷ் தேங்காய்ன்னு சொல்லிக்கொள்வோம். ஸோ இப்போ ஃப்ரெஷ் இஞ்சி போட்டுக்கொள்கிறேன். நான் கொஞ்சம் கூடத்தான் போட்டுக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் நல்ல ஃப்ளேவராகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இப்போ ஒரு 7-8 பல்லு அதாவது பூண்டு போட்டுக்கொள்கிறேன். இஞ்சியும் கொஞ்சம் கூடத்தான் போட்டுக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் மீட் கறிகள் சமைக்கும் பொழுது நல்லந்தானே. ஸோ அதனால் ஃப்ரெஷ் இஞ்சி கூட போட்டுக்கொள்கிறேன். வட்டிட்டு போட்டிங்கன்னு சொன்னால் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் கட்டை கட்டையாக கொள்ளும். அதால் கொஞ்சம் சின்ன பீஸாக வெட்டிட்டு போட்டுக்கொள்கிறேன். இப்போ தேங்காய் இந்த காஃப் எடுத்துருக்கிறேன். அதில் காஃப் எடுத்துக்கொள்ள போகிறேன். கணக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் இந்த தேங்காய் போட்டு இந்த பேஸ்ட்டு செய்யும் பொழுது நீங்கள் தேங்காய் பால் விட தேவையில்லை. ஸோ நீங்கள் இன்னும் கூட தேவைப்பட்டால் விட்டுக்கொள்ளலாம். ஸோ தேங்காய் பால் விடாமலே இந்த கறி பேஸ்ட்டை போட்டு கறியை சமைச்சு கொள்ளலாம். இப்போ ஊறப்பட்ட அத்தனை பொருட்களும் இதில் அதாவது மிக்சி கப்பில் போட்டு நன்றாகவே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 5 நிமிடங்கள் போதுமானது கிரைண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான கறி பேஸ்ட்டு வந்துடுது. தனி கூட விட்டு கொள்ளாதீங்க. தனி கூட இருந்தால் அதாவது நீங்கள் நீண்ட நாள் வச்சு பாவிச்சு கொள்ளாது. கொஞ்சம் தடிப்பான அதாவது பேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும். இப்போ காய்ந்த போத்தலில் இந்த பேஸ்ட்டை போட்டுக்கொள்கிறேன். கீட்டு ஆறுனதுக்கு அப்புறம் போட்டுக்கொள்ளலாம். இங்கே குளிராக இருக்கிறபடியாக ஆல்ரெடி ஆறிட்டுது. இப்போ நல்லெண்ணெய் மேலுக்கு விட்டுக்கொள்கிறேன். இந்த நல்லெண்ணெய் கீழுக்கு இறங்கி கொள்ளும் கொஞ்சம் கொஞ்சமாக. 1 டேபிள் ஸ்பூன் அளவில் நல்லெண்ணெய் விட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீலங்கன் கறி பேஸ்ட்டு சூப்பராக ரெடியாகிவிட்டது. மிகவும் சுவையான கறி பேஸ்ட் செய்து காட்டியிருக்கிறேன். சும்மா திக்காக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி கூட விட்டு அரைச்சி கொள்ளக்கூடாது. மல்லி அரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்ளும். ஸோ அதனால் விட்டு விட்டு கொஞ்ச நேரமாக அந்த கிரைண்டரில் அரைச்சி கொள்ளணும். கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு எடுத்துக்கொள்ளும் அரைக்கிறதுக்கு. இந்த கறி பேஸ்ட்டு நல்ல சுவையாக இருக்குது. அப்பப்போ இருந்துட்டு நீங்கள் இந்த கறி பேஸ்ட்லேயும் சமைச்சு சாப்பிடுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதில் சமைக்கும் பொழுது எல்லா விதமான கறிகளுக்கும் போட்டுக்கொள்ளலாம். வெஜிடபிளுக்கு போடலாம். மீட்டு அதாவது சிக்கன், மட்டன், அதாவது ஃபிஷ் எல்லாத்துக்குமே போட்டுக்கொள்ளலாம்.
அதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளைக்கார மக்கள் வந்து இப்படியான கறி பேஸ்ட்டை வேண்டி தான் நாங்கள் கறி தயாரித்து கொள்கிறவ வீட்டில். ஸோ எங்களை மாதிரி கறி பவுடர் போட்டவை தயாரிக்கிறீங்கள. ஸோ அதனால தான் நானும் உங்களுக்கு இதை செய்து காட்டியிருக்கிறேன். அவள் வந்து தாய்லாந்து கறி பேஸ்ட்டு, சைனீஸ் கறி பேஸ்ட்டுன்னு சொல்லி வந்து ஒவ்வொரு விதமான கறி பேஸ்ட்டு அவள் வேண்டி சமைச்சு கொள்ளுவினோம். ஸோ நாங்கள் வந்து கறி பவுடர் போட்டு தான் பொதுவாக சமைச்சு கொள்வோம். ஆனால் கறி பேஸ்ட்டும் போட்டு சமைச்சா இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். அதே நேரம் கறி பவுடரை விட கறி பேஸ்ட்டு இன்னும் ஹெல்த்தியானது. ஸோ இப்படி வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு 1 வீக்குக்கு பர்ஃபெக்டாக போதுமானது. ஒரு சாதாரணமான குடும்பத்துக்கு காணும். நீங்கள் இன்னும் கூட தேவைன்னு சொன்னால் கூட அரைச்சி கொள்ளலாம். அதோட மிளகாய் வந்து உரைப்பு நீங்கள் ஸ்பைசியாக இன்னும் நல்லா சாப்பிடணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் மிளகாயை வந்து ஆட் பண்ணி கொள்ளலாம். நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட ஸ்ரீலங்கன் கறி பேஸ்ட் செய்து காட்டியிருக்கிறேன். என்னுடைய சேனலுக்கு மறந்துவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துக்கொள்ளுங்க. அதோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அவையும் வந்து இப்படியான கறி பேஸ்ட்டை வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சமைச்சு சாப்பிட்டு கொள்வதற்கு. ஸோ இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.